ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பல லட்சம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அருகே தனியார் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பல லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் நெடுஞ்சாலையொட்டி புதுப்பேர் பகுதியில் ஏடிஎம்மை உடைத்து கொள்ளையர்கள் கைவரிசையில் ஈடுபட்டிருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பல லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், வணக்கம். தனியார் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையர்கள் பல லட்சம் ரூபாய் கொள்ளையடித்துள்ளனர். இந்த சம்பவம் எப்படி நடந்தது? விசாரணை எப்படி நடைபெற்று வருகிறது? மேலும் விவரங்கள். வணக்கம் செல்வாமி. காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அருகே குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையை ஒட்டி புதுப்பேர் பகுதியில் ஐசிஐசிஐ வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பணம் எடுப்பது போல் ஏடிஎம் மையத்திற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் இரும்பு ஆயுதங்கள் மற்றும் கேஸ் வெல்டிங் இயந்திரத்தை பயன்படுத்தி ஏடிஎம் இயந்திரத்தை இரண்டாக உடைத்துள்ளனர். பின்னர் எச்சரிக்கை அலாரம் ஒலிக்கும் இணைப்பையும் துண்டித்துவிட்டு அதிலிருந்து சுமார் 9 லட்சம் பணத்தை கொள்ளையடித்து விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த வங்கி அதிகாரிகள் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கும் சோமங்கலம் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தாம்பரம் மாநகர காவல்துறை உதவி ஆணையர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் அங்கு பதிவாகியிருந்த தடயங்களை சேகரித்தனர். மேலும் ஏடிஎம் மையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் கொள்ளையர்களின் நடமாட்டம் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொள்ளையர்களின் பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து லட்சக்கணக்கில் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.